வணக்கம் ஜோரா ஆன்மீகம். நீங்கள் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னா இந்த முறைப்படி நீங்கள் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்குங்க. ஏன்னா நீங்கள் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை தீபம் போடுறீங்க, அல்லது கல்யாணம் ஆகணும், குடும்ப ஒற்றுமைக்கு, அல்லது அரசு வேலை கிடைக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், அல்லது உங்கள் வீட்டில் ஏதோ கெட்ட சக்தி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங்காக நீங்கள் வேண்டி வெற்றிலை தீபம் போடுறீங்க. அது எனக்கு நடக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் போடுறீங்கன்னா நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் போட்டு பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் 6 வாரம் முடியறதுக்குள்ளே நடக்குங்க. ஏன்னா ஒரு சில பேர் வெற்றிலை தீபம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக எல்லார் மாதிரியும் போடுறாங்க. முருகர் கண்டிப்பாக எல்லாருக்குமே வெற்றிலை தீபம் போடுற எல்லாருக்குமே வேண்டுதல் நடத்தி கொடுப்பார். ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் மட்டும் கிடைக்காது. ஏன்னா அந்த வேண்டுதல் மட்டும் அவங்க என்ன கேட்டாலும் எத்தனை தடவை அந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டாலும் அவங்களோட கர்ம வினையின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வேண்டுதல் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வெயிட் பண்ணுவோம், முருகர் நமக்காக செய்வார் அப்படின்னு. ஆனால் நம்மளோட பிரச்சனை வெயிட் பண்ணுற அளவுக்கு இல்லை, நமக்கு முறையாக உடனே நடக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு பாருங்களேன். 6 வாரத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனை தீரதுக்கு உண்டான ஒரு அஸ்திவாரமாக ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. இதை நம்பிக்கையாக நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக முருகர் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற உணர்வையும் உங்களுக்கு கொடுப்பார். நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டிங்க. இந்த சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், முருகரை பற்றி கொடுத்துருக்கேன், ஆன்மீக தகவல் கொடுத்துருக்கேன், வீட்டில் பணம் நிலையாக இருக்கணும், வீட்டில் வறுமை நீங்கணும், வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற வீடியோஸும் என்னோட சேனலில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் அந்த சேனலில் போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதில் பாயிண்ட் கொடுங்க. நிறைய பேருக்கு ஒரு 10 பேருக்கு போய் காட்டும். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறீங்க அல்லது ஏற்றிருக்கீங்க அப்படின்னா இனி வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறவங்க நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஏற்றி பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் 6 வாரத்துக்குள்ளே நடக்குங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அது என்னங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தானே, நீங்கள் என்ன புதுசாவா சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புதுசாலாம் இல்லை, ஆனால் நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்க. முருகர் உங்கள் கூட பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். 6 வாரம் வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் போடுறீங்களோ அந்த நாளில் நீங்கள் போடும்போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் நடைபெறுங்க. ஏன்னா ஒரு சில பேர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தொடர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஒரு சில பேருக்கு அது கடனுக்காக மட்டும்தான் அது போடுவாங்க மேக்ஸிமம் ஆனால் அந்த மாதிரி எல்லா வேண்டுதலுக்காகவும் போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் கடனுக்காக அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறீங்க. இதுவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கும்போது சஷ்டி தேதியில் போடுங்க. அதுவும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி ரெண்டுமே முருகருக்கு உகந்த நாள் அப்படிங்கும்போது முதல் தடவை நீங்கள் போடும்போது வளர்பிறை சஷ்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 6 வெற்றிலை தீபம் 6 வாரம் தொடர்ந்து 6 சஷ்டி, வளர்பிறை சஷ்டியோ தேய்பிறை சஷ்டியோ நீங்கள் சூஸ் பண்ணி அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா 6 சஷ்டியை நீங்கள் சூஸ் பண்ணி 6 வெற்றிலை தீபம் அந்த மாதிரி 6 வாரம் நீங்கள் அந்த மாதிரி ஏற்றணும். மேக்ஸிமம் கடன் அடையணும், அவங்களுக்கு செவ்வாய் பகவான் ரொம்ப நீச்சத்தில் இருக்கார், அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஜாதகத்தில் தான் அந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்குரிய கடவுள் யார், அதிபதி யார் அப்படின்னா முருக கடவுள் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடும்போது அவங்களுக்கு பண பிரச்சனையும் சரியாகும். இதுக்காக கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க சஷ்டியில் போடுங்க. திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டிலையும் போடலாம், கிருத்திகை நட்சத்திரத்துலையும் போடலாம். இந்த மாதிரி 6 வாரம் தொடர்ந்து நீங்கள் போடும்போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நடக்குங்க. இப்போ நீங்கள் எப்படி வெற்றிலை தீபம் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் முந்தின நாளே வீடை தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 6 வாரம் தொடர்ந்து போட போகிறதுனால வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அன்றைக்கி திங்கக்கிழமையும் நீங்கள் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருகருக்கு நான்வெஜ் சுத்தமாக ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெற்றிலை தீபம் தொடர்ந்து போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின திங்கக்கிழமையே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெண்கள் யாராவது போட போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் தயவு செய்து சாப்பிடாதீங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்காக தான் அந்த வேண்டுதல் உங்கள் ஒய்ஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றிலை தீபம் தொடர்ந்து இந்த முறைப்படி நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் நடக்குங்க. அதனால் நான்வெஜ் மெயினாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. முந்தின நாளே நீங்கள் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி வச்சுக்கோங்க. எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் முருகர் சிலை இருந்தாலும் சரி, வேல் இருந்தாலும் சரி, அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி திங்கக்கிழமை வச்சுக்கோங்க. வீடு எந்த இடத்துல உங்கள் பூஜை ரூம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஹாலில் இருந்தது அப்படின்னா ஹாலை மட்டும் நீங்கள் வீடு தொடச்சி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுங்க. உங்ககிட்ட வேல் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா ஓகே. ஆனால் முருகர் சிலையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2க்கும் சேர்த்து அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுங்கள். உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த அபிஷேகம் பண்ணுங்கள். மெயினாக வந்து தேன் அபிஷேகம் பண்ணுங்கள். ஏன்னா முருகருக்கு வந்து தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தேன் அபிஷேகம் முடிஞ்ச வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பால் உங்ககிட்ட பசும்பால் இருந்தது அப்படின்னா காய்ச்சாத பால் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். மஞ்சள் பொடி இருந்தது அப்படின்னா மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர், தேன் இந்த மாதிரி உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் பண்ணுங்கள். அல்லது ஏதேனும் என்கிட்ட மஞ்சள் பொடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக மஞ்சள் பொடி வச்சு நீங்கள் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி நீங்கள் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி செவ்வாய்க்கிழமை அதை பண்ணுங்கள். எனக்கு அதிகமான கடன் இருக்குது, நான் பண பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், பொருளாதார ரீதியாக நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த மாதிரி பண பிரச்சனைக்காக நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக போடலாம். அதுவும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி செவ்வாய் ஹோரையில் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் தாராளமாக போடலாம். ஒரு சில பேர் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவங்களும் வெற்றிலை தீபம், அப்படிப்பட்டவங்களும் செவ்வாய் ஹோரையை நீங்கள் பயன்படுத்தி வெற்றிலை தீபம் தாராளமாக போடலாம். மற்றபடி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போடக்கூடாதா, அதாவது கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை போடக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் சஷ்டியும் கிருத்திகையும் நீங்கள் போடலாம், தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாகவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சஷ்டி அப்படிங்கும்போது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. வளர்ப்பிறை தேய்பிறை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக சஷ்டியும் போடலாம், கிருத்திகை நட்சத்திரத்திலையும் தொடர்ந்து போடலாங்க. இதுவும் நீங்கள் போடும்போதும் நிச்சயமாக நம்ம வேண்டுதல் முருகருக்கு வெற்றிலை ரெடி பண்ணுறதுக்கு 6 வெற்றிலை நீங்கள் எடுத்திருக்கீங்க. 6 வெற்றிலையும் சுத்தமாக அந்த மாதிரி ஓட்டை இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை கடைக்காரர்கிட்ட நான் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கும்போது அவர் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முருகர் வந்து நீங்கள் அந்த வாங்கின வெற்றிலை வந்து ஓட்டையாயிருச்சு அல்லது கரும்புள்ளி இருக்குது அப்படின்னா வேண்டுதல் நடத்தி கொடுக்க மாட்டார் அப்படின்லாம் எந்த இதுவும் இல்லைங்க. பொதுவாக இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது முருகரோட பக்தர் யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது யார் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அது தெரியாது. நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தர் முருக பக்தர் வந்து முருகர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் 6 வெற்றிலை தீபம் போட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக இருக்குங்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுதான் காரணமே தவிர மற்றபடி இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு கரெக்டாக யாரையுமே சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றிலை தீபம் வந்து முன்னாடி யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த மாதிரிலாம் இல்லை. முருகருக்கு தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. வெற்றிலை தீபம்ங்கிறது இப்போ கொஞ்சம் நாளாக தான் எல்லாரும் அதை போட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி நம்ம முருகருக்கு வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார். அது மட்டும் இல்லை, அருணகிரிநாதர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும். அதாவது திருப்புகழ், வேல்மாறல் இதில் பாடியவர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அருணகிரிநாதர் கூட இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக கூட நான் எந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியிலையும் கேட்டதும் இல்லை, எந்த ஒரு புத்தகத்திலையும் நான் படித்ததில்லை இந்த மாதிரி வழிபடணும் அப்படின்ட்டு. ஏன்னா வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக தான் ஒரு பக்தர் யாராவது ஒருத்தங்க முருகர் மேலே இருக்கிற அதீத நம்பிக்கையில் இந்த மாதிரி செஞ்சு எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத தொட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்ச நல்ல விஷயம். யாருனாலும் பண்ணலாம், முருகரை எப்படினாலும் அலங்காரம் பண்ணலாம், என்ன முறைப்படி நம்ம வழிபாடு செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பாருங்கிற நம்பிக்கையில் நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக அவர் ஏற்றுப்பார். அதனால் நான் அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதனால் நீங்கள் வெற்றிலை தீபம் வெற்றிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எதுவுமே இல்லை. மனசார நீங்கள் எது பண்ணாலும் அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க, காம்பை கிள்ளிக்கோங்க. அது வந்து அந்த விளக்குக்குள்ளே தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை. அப்படி போட்டால் தான் வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிறதும் எதுவும் இல்லை. அவருக்கு தேவை 6 தீபம் நீங்கள் ஏற்றணும் மனசார அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏற்றுங்க. அல்லது 2 தீபம் தான் நான் ஏற்ற போகிறேன் அப்படின்னாலும் ஏற்றுங்க. வெற்றிலைக்கு நடுவில் 2 தீபம் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. அல்லது ஒரு தீபம் தான் ஏற்ற போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக ஒரு தீபம் ஏற்றுங்க. வேல் இருந்தாலும் ஓகே, முருகர் சிலை இருந்தாலும் ஓகே. நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை ஹோரையில் ஏற்றினாலும் சரி, சஷ்டி கிருத்திகளை ஏற்றினாலும் சரி 6 வாரம் தொடர்ந்து ஏற்றுங்க. நடுவில் ஒரு வாரம் விட்டுட்டீங்க, உங்களால் முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது திரும்ப நீங்கள் அது 4, 5 அப்படின்னு எது விட்டீங்களோ அதோட கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மந்திரம் மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன், நிச்சயமாக முருகர் உங்கள் கூடவே வந்து இருப்பாருங்க. அது மட்டும் இல்லை, நான் இருக்கேன் அப்படிங்கிறத அதிகமாக உணர்த்தி கொடுப்பார். முருகான்னு சொன்னாலே போதும், நம்மக்கிட்ட வந்து பக்கத்தில் ஏதாவது ரூபத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணாலும் சரி நான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுவார். அப்படிப்பட்ட நம்ம முருகர் வந்து நீங்கள் அவரை நினச்சி நம்பிக்கையாக எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு மனப்பூர்வமாக ஏற்றுப்பார். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்றுப்பாருங்க. இப்படி தான் அப்படிதான்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஆனாலும் ஒரு சில வழிமுறைகள் படி நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கூடவே முருகர் இருப்பார். அப்படிங்கும்போது உங்கள் வேண்டுதல் நடக்குமா நடக்காத? கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன்.
நீங்கள் இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலையும் ஏற்றலாம், சஷ்டியில் ஏற்றலாம், கிருத்திகையிலையும் ஏற்றலாம். அதற்காக சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். முருகர் எப்போ தீபம் ஏற்றி அவரை வழிபட்டாலும் கண்டிப்பாக வருவாருங்க. செவ்வாய்க்கிழமை தான் என்னை நீ கும்பிடணும், வெள்ளிக்கிழமை என்னை கும்பிடக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டார். தாராளமாக ஏதாலும் ஒரு வெள்ளி, செவ்வாய், கிருத்திகை, சஷ்டி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெற்றிலை தீபம் போடும்போது இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஒன்று ஏற்றுறீங்க அப்படின்னா, வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு மந்திரங்க. அது என்ன மந்திரங்க அப்படின்னா திருப்புகழ். திருப்புகழ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய திருப்புகழ் படிச்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். முருகர் என் கூடவே இருக்கிறதா ஒரு நிறைய உணர்வு எனக்கு வந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பக்தர்களுக்கும் ஒரு சில பேர்லாம் திருப்புகழ் அப்படி கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு முருகர் மேலே அதீத பாசம் அன்பில் வந்து அவர் திருப்புகழை தேடி படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து முருகர் நான் இருக்கேன், நான் அவன் கூடயே இருக்கேன், அவங்க பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நான் திருப்புகழ் படிக்கும்போது நீங்கள் பூஜை ரூம்லேருந்து கையை நீட்டி அவர்கிட்ட எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து பூ விழுங்க. அந்த அளவுக்கு முருகர் கூடவே உங்கள் பூஜை அறையிலேயே உட்காந்துப்பார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு திருப்புகழ் மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். வேல்மாறல் எவ்வளோ சக்தியோ அதே அளவுக்கு இன்னும் அதிக சிறப்புன்னு கூட சொல்லலாம் திருப்புகழ் அப்படிங்கும்போது உங்கள் கூடவே முருகர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய உணர்வை இந்த திருப்புகழ் மந்திரம் கொடுக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றும் போது இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் ஏற்றும் போது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஒரு சில பேர் வந்து வெற்றிலை தீபம் போட்டு எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஏற்றணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அல்லது வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு காலையில் 6 to 7 செட் ஆகுமா? ஆனால் அதையும் மீறி தன்னோட கஷ்டத்துக்காக அவங்க அவசரமாக வேலை பார்த்து அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு போவீங்க. தயவு செய்து எந்த அவசரத்திலையும் நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பலன் அளிக்கவே செய்யாதுங்க. ஏன்னா நம்ம சொல்கிற மந்திரமும் சரி, நம்ம வேண்டுதலும் முறையாக முருகர்கிட்ட போய் நம்ம கேட்டு அது நடந்தால் தானே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அவசரமாக நம்ம வந்து வேலைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, ஐயோ அடுப்பில் இது இருக்குது, குழந்தைய கிளப்பி விடணும் அப்படிங்கிற அவசரத்துலேயே அந்த செவ்வாய் கோரையை நம்ம வந்து டைமை மட்டும் பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி முருகரை வழிபடும் போது நமக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்காதுங்க. முருகரை மனசார நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு தீபம் போடுங்க. இப்படி நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, முருகர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மனப்பூர்வமாக உகந்து பேசினா கூட அவருக்குன்னு டைமை ஒதுக்கி நீங்கள் பேசுகிறத தாங்க முருகர் எதிர்பார்ப்பார். முருகர்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறத விட நீ எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் நீங்கள் வெற்றிலை தீபம் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் உங்கள் பிஸியாக அந்த மாதிரி இருக்கிற நேரம் தயவு செய்து வெற்றிலை தீபம் போடாதீங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் மனசார அவரை நினச்சி போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். செவ்வாய் ஹோரை முடியறதுக்குள்ளே நான் போடணும்னு அவசரமாக முருகர் மேலே அந்த ஒரு பக்தி இது எதுவுமே இருக்காமல் அவசரமாக நீங்கள் போடும்போது அந்த வேண்டுதல் வந்து சில பேருக்கு நடக்காமல் இருக்கலாம். இதுதான் காரணம். பொறுமையாக சாமி கும்பிடுங்க, எந்த டைமாக சூஸ் பண்ணிக்கோங்க, வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி இப்போ திருமணம் ஆகணும் அப்படின்னா நான் சொல்கிற திருப்புகழ் மந்திரம் நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது ஒரு 6 தடவை நீங்கள் சொன்னால் கூட போதும். கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட பரவாயில்லைங்க. நம்ம வேண்டுதல் நடக்கணும்ல, அது உங்களுக்கு வாசிக்க கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வாய்ஸ் அதில் நீங்கள் மொபைலில் போட்டு விட்டுட்டு கூட ஒரு 6 தடவை நீங்கள் மனப்பூர்வமாக முருகர் முன்னாடி அந்த 6 தீபத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அந்த பாடலை 6 தடவை கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நடக்கும். திருமணம் ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த திருப்புகழ் மந்திரத்தை கேளுங்க. அருணகிரிநாதர் வந்து திருச்செந்தூரில் இந்த திருப்புகழை பாடியிருக்காருங்க. முருகா, வள்ளிங்கிற ஒரு குறத்தி பொண்ணுக்கு நீ மாலை கொடுத்திய, அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் நீ மாலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி இந்த திருப்புகழை பாடினதா சொல்லி ஒரு சொற்பொழிவாளர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் திருமணம் ஆக வேண்டியவங்க, திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை 6 தடவை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வெற்றிலை தீபம் 6 வாரம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு அந்த திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகள் இருக்குங்க. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருப்புகள் படிங்க. குழந்தை உண்டாயிருக்கிறவங்க நல்லபடியாக குழந்தை பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த திருப்புகளை நீங்கள் படிங்க. செகமாயுற்ற நக வாழ்வில் வைத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி இருக்கலாம். அல்லது நான் குழந்தை உண்டாயிருக்கேன் நல்லபடியாக பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் முருகருக்கு 6 வாரம் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பாடிட்டு வந்தாலும் சரி, அல்லது டெய்லி நீங்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க அடிக்கடி இந்த திருப்புகள் மந்திரத்தையும் சொல்லிட்டு வரும்போது நிச்சயமாக குழந்தை நல்லபடியாக பிறக்கும். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த திருப்புகள் மந்திரத்தை வெற்றிலை தீபம் போட்டு ஏற்றி பாருங்கள். 6 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும்.
அதே மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த திருப்புகள் படிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதோ பிரச்சனையில் தடையாகிக்கிட்டே இருக்குது, உங்களை முன்னேற்றம் பண்ண விடாமல் ஒரு சில வழியில் ஏதாவது தடைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த திருப்புகள் படிக்கலாங்க. அது என்ன திருப்புகள் அப்படின்னா, நீரும் கடல் பணிந்து உன் அடியேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்புகள் இருக்குது. இந்த திருப்புகளை வேலை கிடைக்கணும் அல்லது ஏதேனும் தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களும் தொடர்ந்து நீங்கள் 6 வாரம் வெற்றிலை தீபம் போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக திருப்புகள் மந்திரம் சொல்ல சொல்ல உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நடக்கும். முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருக்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. நம்பிக்கையோட படிங்க. அதே மாதிரி நோய்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மந்திரம் இருக்குங்க. இல்லது நோய் வராமையே இருக்கணும், எங்ககிட்ட எந்த நோயும் அண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருமல் ரோக முயலகன் வாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் மந்திரம் இருக்குது. இது நோய் வரக்கூடாது அல்லது ஆல்ரெடி எனக்கு நோய் அதிகமாக இருக்குது, எங்கள் வீட்டில் ஏதாவது நோய் வாட்டிக்கிட்டே இருக்குது, எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்கிறவங்களும் வெற்றிலை தீபம் போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வாங்க. அல்லது 6 வாரம் வெற்றிலை தீபம் போடும்போதும் 6 தடவை இந்த மந்திரத்தை சொல்லும்போதும் நிச்சயமாக நோய்கள் குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஏன்னா இந்த திருப்புகள் மந்திரத்தை சொல்லி கேன்சர் கட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தீராத வயிறு வலி இருக்குங்கிறவங்களுக்கும் நோய் சரியாயிருக்கு. அல்லது டாக்டரால் குணப்படுத்த முடியாத நோய் நிறைய இருந்து அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட இந்த மந்திரம் சொல்லி திருப்புகள் மந்திரம் சொல்லி சரியாயிருக்கு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை நம்பிக்கையோடு இந்த திருப்புகள் மந்திரம் சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி கடன் அடையணும், எங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பணம் வரவு வருது ஆனால் அது ஏதாவது ரூபத்தில் செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வெற்றிலை தீபம் போடும்போது செவ்வாய் ஹோரையில் மெயினாக போடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வெற்றிலை தீபம் போடும்போது 6 தடவை இந்த மந்திரம் நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். இது கந்தர் அனுபூதி அப்படிங்கிற திருப்புகள் மாதிரி கந்தர் அனுபூதி அப்படின்ருக்கு. அதில் இந்த மந்திரம் இருக்குங்க. வடிவும் தனமும் மனமும் குணமும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இந்த கந்தர் அனுபூதியில் இந்த மந்திரத்தை 6 தடவை நீங்கள் சொல்லணும். நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறத கண்கூட நீங்கள் கவனிப்பீங்க. நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறீங்களோ இந்த திருப்புகள் மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நடக்குங்க. இந்த மந்திரம்லாம் சொன்னால் தான் எனக்கு வேண்டுதல் நடக்குமா, இல்லை நான் முருகர்கிட்ட தீபம் ஏற்றி வச்சா மட்டும் போதும் எனக்கு அவர் நடத்தி கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாருங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு அவங்களோட கர்ம வினையின் அடிப்படையில் அந்த வேண்டுதல் கொஞ்சம் லேட் ஆகும்ல. அவங்களோட என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துருப்பாங்க, முருகருக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, இந்த அபிஷேகம் அது இதுன்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தன்னோட கர்ம வினையின் அடிப்படையில் கொஞ்சம் டிலே ஆகுது, அவங்களுக்கு லேட் ஆகுது. திருமணமோ குழந்தை பாக்கியமோ அல்லது படிப்போ ஒரு அரசு வேலை இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு லேட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த முன்ஜென்ம பாவம் கர்ம வினைன்னு சொல்கிறது சரியானா மட்டும்தான் அவங்களுக்கு இது உடனே நடக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வெற்றிலை தீபத்தில் இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் 6 வாரம் நீங்கள் ஏற்றும் போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் 6 வாரம் முடியறதுக்குள்ளே நடந்துடும். நம்பிக்கையோட இந்த வெற்றிலை தீபம் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான நான் திருப்புகள் மந்திரத்தை உங்களுக்கு நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் இது பண்ணுங்கள். வேலை, அப்புறம் திருமணம், கல்யாணம் ஆகாது, அந்த மாதிரி நிறைய இருந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி குழந்தைகள் படிப்பு, இந்த மாதிரி என்ன பிரச்சனையோ நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான திருப்புகளை உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். அதை சொல்லி நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக முருகர் உங்கள் வேண்டுதலை சீக்கிரம் நடத்தி கொடுப்பாருங்க. இது அனுபவபூர்வமாக ஒரு 4-5 பேர் சொல்லி நான் ட்ரை பண்ணதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.